ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அன்பை குறித்து ஆண்டவர் அதிகமாக வலியுறுத்த காரணம் என்ன? 1 யோவான் 4:8 வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 4:16 வாசிக்கும் பொழுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பே தேவன் அல்ல, தேவனுடைய ஒரு குணாதிசயம் அன்பு, அன்பாகவே இருக்கிறார். நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் மீது முந்தி அன்பு செலுத்துகிறார். 1 யோவான் 4:19 வாசிக்கும் பொழுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முந்தி. அப்ப பாருங்களேன், எதற்காகங்க இந்த அன்பு செலுத்தும் போது மாய்மாலமற்ற அன்பு இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு போல இருக்கணும். இப்ப ஒரு பெற்ற தாய் தன் பிள்ளை மீது அன்பு செலுத்துவா பாருங்களேன், அந்த இரத்தக்கரையோடு எடுத்து அந்த முத்தம் கொடுத்து, அப்பா அந்த அன்பு அதே போலதான். அந்த அன்பு இன்னைக்கு இல்ல பாருங்க. அன்பு இல்லாததுனாலே, அன்பு குறைந்து போனதுனாலே மனிதநேயம் இல்லாமல் போய்விட்டது. மனிதநேயம் என்றால் என்னவென்று கேட்கிற அளவுக்கு, அதனாலதான் மனிதனை கொள்ளுகிற அளவுக்கு கீழ்த்தரமான நிலைமைக்கு இறங்கி போகிறான். அறிவில்லாத சூழ்நிலையிலே மிருகத்துக்கு கொடுக்கிற மதிப்பு மரியாதை கூட ஒரு மனிதனுக்கு கொடுப்பதில்லையே. காரணம் என்ன? அன்பு இல்லையே. அவன் என்னை போல ஒருவன் அல்லவா என்று ஒரு நிமிடம் யோசித்தாலே அன்பு வந்துருங்க. இன்னைக்கு பாருங்க, அதற்கு ஜாதி பார்க்கிறோம், மதம் பார்க்கிறோம், குலம் பார்க்கிறோம், கோத்திரம் பார்க்கிறோம், படிப்பு பார்க்கிறோம், அந்தஸ்து பார்க்கிறோம், பல விதமான காரணங்களை சொல்லி மட்டம் தட்டி அன்பு செலுத்துவதற்கு, அன்பு செலுத்தாததுனால மனிதநேயம் காக்கப்பட மாட்டேன். பாருங்களேன், பலவிதமான போராட்டங்களுக்கு, பலவிதமான தீவிரவாதங்களுக்கு, பலவிதமான சண்டை சச்சரவுகளுக்கு, குழப்பங்களுக்கு, இன்னைக்கு பலவிதமான தற்கொலைக்கு, பலவிதமான கொலைகளுக்கு ஒரே காரணம் அன்பு இல்லாதது. அன்பு இல்லை. என்னை நேசிக்க யாரும் இல்லையேன்னு நீங்க அன்பு செலுத்தி பாருங்க, உண்மையாய் செலுத்தி பாருங்களேன். நான் எந்த ஹோட்டலில் போனாலுமே அந்த இடத்துல அந்த சர்வரை பார்த்து கேட்பேன் ஒரு கேள்வி, சாப்பிட்டீங்களான்னு. அவ்வளோதான், என் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. சமீபத்தில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரும்பொழுதுங்க, அந்த ஹோட்டலில் இருக்கிற சர்வர்ஸ் எல்லாம் நானும் என் மனைவி நிற்கிறோம். அவ்வளோ பேர் என் கூட செல்ஃபி எடுக்க வந்துட்டாங்க. நான் 2 நாள் தாங்க தங்கியிருந்தேங்க. நான் ஒன்றும் பெருசாங்க செய்யலை. சிரிச்ச முகத்தோடு அவங்கள பார்த்து கேட்ட கேள்வி, நீங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, குடும்பம் எப்படி இருக்கு, அவ்வளவுதாங்க. அன்பா கேட்டு பாருங்க, அவ்வளவுதாங்க. எல்லாம் தலைகீழாய் மாறுமே. மனைவி இடத்துல, பெற்றோர் இடத்துல, சபையிலே, சமுதாயத்திலே. ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகள் 10:12, அன்போ சகல பாவங்களையும் மூடும். அதான் முக்கியம். 1 பேதுரு 4:8 பாத்தீங்கன்னா, அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு செலுத்திட்டீங்கன்னா நீங்க குறை கண்டுபிடிக்க மாட்டீங்க. சிலர் எப்படி தெரியுமா, எதை பார்த்தாலும் குறைதான் இல்லையா, வாயில நிறைய வந்த எப்பயும் குறை. என்ன செஞ்சு பாருங்க, ஏன்னா துணி கடை கூட்டுவாங்க, சாப்பாட்டுக்கு ஹோட்டல், எதுவும் குறைதான், குறை 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 குறை. வாழ்க்கையில குறைய தர நிறைய பேசுனது இல்லை. அதான் 1 கொரிந்தியர் 13:4-7 சொல்லுகிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அதான் பாருங்க. அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? 1 பேதுரு 1:22, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரிடத்தில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஊக்கமாய். அப்ப நம்ம அன்பு செலுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? யாக்கோபு 5:20 சொல்லுகிறது, தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இன்றே அன்பு செலுத்துவோமே இல்லையா? காண்கிற உன் சகோதரனிடத்துல, மற்ற மனிதனிடத்துல அன்பு செலுத்தாத நீ காணாத கடவுளிடத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும் இல்லைங்களா? அதான் முக்கியம். இன்று முதல் அன்பை செலுத்தி அன்பை பெற்றுக்கொள்வோமாக. அன்பாய் வாழ்வோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அற்புதமான ஆசீர்வாத திருநாளில் எத்தனையோ குடும்பங்கள் அன்பு இல்லையே, என்னை நேசிக்க ஆள் இல்லையே, விசாரிக்க ஆள் இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற குடும்பங்களில் என் தேவன் விசாரிப்பீராக, என் தேவன் அன்பு செலுத்துவீராக. அந்த குடும்பத்தில் சமாதானம் காணப்படட்டும். ஆண்டவரே, சந்தோஷ சாட்சிகள் எழும்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்ய முடியாது திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.